ஹலோ, எங்க இருக்க அரவிந்த்? சார் நான் மதியவதனி கிளினிக் வந்திருக்கேன் சார். என்ன விஷயம்? இங்க தான் தீபிகாக்கு ட்ரீட்மெண்ட் நடக்குது. ஓ இஸ் இட்? அப்படியா? ஆமா சார். ஓகே ஓகே, கேரி ஆன் தென். பை. பிரெயின் இன்ஜுரி எதுவும் இல்ல, எல்லாமே நார்மலா தான் இருக்கு. காலையில எந்திரிக்கிறது, குளிக்கிறது இதெல்லாம் அவங்களே பண்ணிப்பாங்களா? இல்ல டாக்டர், எல்லாமே நான் தான் பாத்துக்கிறேன். பசி எடுத்தா அவங்களே போட்டு சாப்பிடுவாங்களா? இல்ல டாக்டர், பசி எடுத்ததுன்னா கிச்சன் ரூமையே பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கா. அவளா சாப்பிட மாட்டேங்கிறா. நான் தான் ஊட்டி விடுறேன் டாக்டர். அவங்களுக்கு கோவம் வருமா? இல்ல டாக்டர், அவளை அடிச்சேன், திட்டினேன், என்னென்னவோ செஞ்சு பார்த்துட்டேன். ஆனா கோவப்படவே மாட்டேங்கிறா. சிரிச்சுக்கிட்டே இருக்கா. வாயை திறந்தும் பேச மாட்டேங்கிறா. சொன்னா கேளுங்கடா, போங்கடா. என்ன அரவிந்த், நீயும் பத்திரிக்கைக்காரனா நாங்களும் பத்திரிக்கைக்காரங்க தான். நீ மட்டும் உள்ள இருக்கலாம், அப்ப நாங்க வரக்கூடாதா? நாங்களும் உள்ள வருவோம். சொன்னா புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். நாங்க உள்ள வருவோம். சொன்னா புரிஞ்சுக்கோங்க. நாங்க உள்ள வருவோம். எப்பறா அவங்க மோப்பம் முடிச்சு வந்தாங்க? எப்பறா வந்தாங்கனா? இப்ப டாக்டர் மட்டும் வெளில வந்தாங்க, உன்னை கிழிகிழி பீச்சுவாங்க. இல்ல தேவையாடா உனக்கு? நீ செய்யற வேலை ஏடா கூடடா. யார் உள்ள வர சொன்னது? முதல்ல வெளிய போங்க. அந்த பொண்ணு எதனால இப்படி பாதிக்கப்பட்டிருக்கா? கியூர் ஆயிடுமா? Please stop it. Just go. சுமதி அம்மா, உங்களை வெளிய அனுப்பி டோரை க்ளோஸ் பண்ணுங்க. போங்க எல்லாரும் வெளில. சொன்னது கேளுங்க. போங்க எல்லாரும் வெளில. போங்க. ப்ளீஸ் மேடம். மேடம். You. How dare you? ரெண்டு பேரும் வெளிய போங்க. Get out. சாரி டாக்டர், ப்ளீஸ் எங்களை மன்னிச்சிருங்க ப்ளீஸ். புத்திய காட்டிட்டல்ல. ஐயோ டாக்டர், சத்தியமா நான் யாருக்குமே எதுவுமே சொல்லல. இவங்கலாம் எப்படி வந்தாங்கன்னே தெரியல. அந்த பொண்ணுக்கு இங்க ட்ரீட்மெண்ட் நடக்கிற விஷயம் ஒன்ன தவிர வேற யாருக்கும் தெரியாது. ஹலோ சார், உள்ள ட்ரீட்மெண்ட் நடந்திருக்கு சார். உள்ளதே சார் இருக்காங்க. எப்படி வெளியே வந்ததே சார் ஆகணும்? அவங்க வெளியே வந்த உடனே வீடியோ கவரேஜ் எடுத்துறேன் சார். I don't want any explanation. Just go. ப்ளீஸ். இங்க பாருங்க, மறுபடியும் என் பொண்ணை உங்க சேனல்ல காட்டி அசிங்கப்படுத்துனீங்க. நாங்க உங்க சேனல் பேரை எழுதி வச்சுட்டு குடும்பத்தோட தற்கொலை பண்ணிக்குவோம். வயிறு எரிஞ்சு சொல்றேன், நீங்க நல்லா இருக்க மாட்டீங்கடா. நல்லாவே இருக்க மாட்டீங்க. இப்ப இந்த பொண்ணை எப்படி வெளிய கூட்டிட்டு போறது? ஏற்கனவே சேனல்ல போட்டு அசிங்கப்படுத்துனது போதாதா? உள்ள என்னடா நடக்குது? ஒண்ணுமே புரியலையே. டேய், நான் போய் போறேன். போ. டேய், தல். டேய் அரவிந்த், இதெல்லாம் பண்ணாத. டேய், கேமரா ஆஃப். டேய், பண்ணிட்டு இருக்கீங்க? டேய், நீ எங்க போனாலும் விட மாட்டேன். டேய், வண்டி ஸ்டார்ட் பண்ணடா, போலாம். எருமைக்கு பர்தா போட்டா கூட இவனுக்கு விட மாட்டானுங்க மச்சான். இப்படிதான் தொத்தின்னு வருவானுங்க. அப்பா அப்பா. டேய், உங்களை நான் யூனியன்ல மாட்டி விடாம விட மாட்டேன்டா. நாங்களும் மெம்பர் தான், வேலையை பாரு. பட்ட இல்ல, இவங்களுக்கு எத்தனை நாளா இந்த மாதிரி? ஹலோ, டாக்டர். உனக்கெல்லாம் அறிவில்ல? நீ இல்ல மனுஷனா? உனக்கு ஹெல்ப் பண்ண நினைச்சு பாரு. ஹலோ டாக்டர். ஹலோ ஹலோ. ஷிட். ஓகே தென் இவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? மச்சான், என் மேல அந்த டாக்டர் செம்ம காண்டா இருக்கு. என்னடா பண்றது? மறுபடியும் ட்ரை பண்றா. ஸ்விட்ச் ஆஃப் தான் மச்சி. டேய் அரவிந்த், டாக்டர் ஏற்கனவே உன் மேல கோவத்துல இருக்காங்க. தேவையில்லாதெல்லாம் பண்ணாத. அப்பா. அப்படியே போயிட்டு சிஸ்டர் கிட்ட ஒரு பட்ஸ் வாங்கிட்டு வந்து என் காதுல இருக்கிற அழுக்கெல்லாம் தூ. காது உன்னை விட்டு நீங்காது, அதை எண்ணி ஏங்கி இருக்கலாகாது. தீயும் கொதிக்காது, சுட்டாலும் வேகாது, என்னாலும் கருக்காது, கருத்தாலும் உருகாது. காது தூங்காது, தூங்கினால் விழிக்காது. ஐயோ ஐயோ ஐயோ, டேய் வலிக்குதுடா. டேய் புரா, ஐயோ அப்பா, மச்சான் வலிக்குடா. காதை புடிச்சு திருவி விட்டா மச்சான். இங்கெல்லாம் இப்படிதான் பெருசு பண்ணிட்டு இருக்காது. ஓகே நைனா, வலி உனக்கு இல்ல எனக்கு. சும்மா இருடா. அப்பா. ஐயோ அம்மா.
நீங்க தானே பிரச்சனை பண்ணது. உங்களை தான் வரக்கூடாதுன்னு சொன்னமே, ஏன் வந்தீங்க? மேடம் அது வந்து பைக்ல இருந்து கீழே விழுந்து மூளை குழம்பிடுச்சு. அப்படியா? அப்ப நான் அவரையே ஃபர்ஸ்ட் நீங்க கூட்டிட்டு போங்க மேடம். வாங்க. அது வரங்க. ஆமா ஆமா ஆமா. ஓ அப்பா அப்பா. என்னாச்சு? நீங்களே அது கேட்டீங்களே. டேய் மச்சான். ஏய் டாக்டர் என் ஃப்ரெண்டுக்கு என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, கரண்ட் ஷாக் கொடுத்தேன். அவரு பைத்தியம்னா சரியாயிடும், இல்ல நடிச்சிருந்தாருன்னா இனிமேதான் பைத்தியம் பிடிக்கும். ஓ காட். டாக்டர் என் ஃப்ரெண்டுக்கு ஒண்ணும் இல்ல டாக்டர். ம், அப்படியா? உங்ககிட்ட பேசுறதுக்காக தான் இந்த டிராமா போட்டோம். இங்க என்ன வெளியில மதிவதனி நாடக சபான்னு போர்டை போட்டிருக்கேன். சரி டாக்டர் ஏதாவது பண்ணுங்க ப்ளீஸ். கோபால் சார். ம் ஏண்டா நீ நடிக்கிறது கூட தெரியாம அவங்க சைக்காட்டிஸ்ட் ஆனாங்க. ஏதாவது என்கிட்ட சொல்லணும்னா நேர்ல வந்து சொல்லுங்க. இப்படியா ஃப்ரெண்ட மாட்டி விடுறது? ஃபோன் பண்ணா எடுக்கணும், எடுத்தா கொஞ்சமாவது பேசணும். எதுவுமே எல்லாம் கட் பண்ணா நாங்க என்ன பண்றது? சரி கோபால் அண்ணா, நீங்க கொஞ்சம் வெளியே இருங்க. என்னது கோபால் அண்ணாவா? என்னாச்சு? இல்ல அரவிந்தன் நீங்க அண்ணன் சொல்லவே இல்லையே. சாரி கோபால். இதே கிளினிக்ல இவனையும் அட்மிட் பண்ண வேண்டியதுதான். டாக்டர் அந்த பொண்ணு எதனால இப்படி பாதிக்கப்பட்டிருக்கா? யார் இப்படி பண்ணிருப்பாங்க? எதுக்கு மறுபடியும் எல்லா மீடியாஸையும் கூட்டிட்டு வரதுக்கா? சத்தியமா நான் அதை பண்ணல டாக்டர். எல்லாம் அந்த சிஇஓ பண்ண வேலை. இதெல்லாம் தெரிஞ்சுட்டு நீ என்ன பண்ண போற? அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அந்த பொண்ணு எதனால பாதிக்கப்பட்டிருக்கா, யார் அந்த மாதிரி பண்ணது, ஒண்ணுமே புரியல. பொண்ணுங்க மூலமா ஏதோ ஒரு விதத்துல பாதிக்கப்பட்டவங்க இந்த மாதிரி பண்ண வாய்ப்பு இருக்கு. வீட்டுக்கு வந்துட்டு எங்க அம்மா பாத்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்கள சமாளிக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு. சரி வித்ரி, நான் சொல்லிட்டே இருக்கேன், என்ன பண்ணிட்டு இருக்க? இப்ப என்ன பண்ணிட்டேன்? கையெடு. நாளைக்கு எப்போ வருவியா வரமாட்டியா? நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன்டா. நாளைக்கு நீ மட்டும் வரலன்னு வச்சுக்கியே, நானும் சீரியஸ் ஆயிடுவேன். சொன்னா கேளு. யாருடா நீங்க? லவ்வர்னு கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுன்னு. லவ்வரா? வேணாண்ணா ப்ளீஸ், 2 வருஷமா லவ் பண்றேன். எங்க வீட்டுக்கு கூட தெரியும். அடுத்த மாசம் கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டாங்கண்ணா. வேணாண்ணா. எல்லாம் தெரியும் போடி. அண்ணா ப்ளீஸ் வேணாண்ணா, நாங்க ரொம்ப பாவம். எங்க வீட்டுக்கு தெரிஞ்ச அசிங்கமாயிடுண்ணா. ப்ளீஸ் அண்ணா, இங்க பாருண்ணா, எவ்வளோ பணம் வேணும், எவ்வளோ பணம் வேணாலும் எடுத்துங்கண்ணா. ப்ளீஸ் எங்களை விட்டுங்கண்ணா. எல்லா பணத்தை நீங்களே வச்சுக்கண்ணா, எங்களை விட்டுங்கண்ணா. அஞ்சலி விட்டுங்கண்ணா ப்ளீஸ். அஞ்சலி விட்டு நீ வச்சுக்க. எவ்வளவு வார்த்தை பார்த்திருக்கேன். எக்ஸ்கியூஸ் மீ, கூப்பிட்டு இருந்தீங்களா சார்? யா உட்காரு. ம் சொல்லுங்க சார். என்னாச்சு இன்ஃபர்மேஷன்? அதுவா சார், இப்பதான் அந்த டாக்டரை கொஞ்சம் கொஞ்சமா கரெக்ட் என்னது பண்ணி. டாக்டரை கரெக்ட் பண்ணிட்டியா? சார் இப்பதான் சார் கொஞ்சம் ஃப்ரெண்டா இருக்கும். இதை பத்தி பேசினாலே எங்களுக்குள்ள சண்டை நடக்குது. எப்படியோ இப்பதான் சார் கொஞ்சம் கொஞ்சமா என் கூட சந்தோஷமா சிரிச்சு பேசுறாங்க. இப்போ நீ அவளை லவ் பண்ணாதான் என்னன்ற? லவ்வா? அதான் செட் ஆகாது சார். ஹே அரவிந்த், நீ ஒரு ஹேண்ட்ஸமான ஆளு. அது மட்டும் இல்லாம உனக்கு தகுதியும் இருக்கு. உன்னை அந்த டாக்டர் லவ் பண்ணாம இருக்கிறது தான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இதுவே வேற யாரா இருந்திருந்தா இந்நேரத்துக்கு இந்த ட்ராக் வேற மாதிரி போயிட்டு இருக்கும். அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது சார். உங்களை பார்த்தா தான் ஏதோ லவ் மூட்ல இருக்க மாதிரி இருக்கு. சரிப்பா, அந்த பொண்ணை லவ் பண்ண வேணாம். லவ் பண்ற மாதிரி நடி. எனக்கு நியூஸ் வந்துரும்ல. நடிக்கிறதா? இதுக்கு அதுவே பரவாயில்ல சார். Why not? அதத்தான் நான் சொல்றேன். ஐயோ, என்னதான் சார் பண்ண சொல்றீங்க? போயா, ஏதாவது பண்ணு. வயசாறதுக்குள்ள வாழ்ந்து காட்டு. சொல்லு மச்சி. உடனே கிளம்பி வேலை செய்ய வாடா. ஏன்டா? இன்னொரு பொண்ணு அதே மாதிரி ரோட்ல நின்னு Dress அவுக்குறாடா. ஹேய், என்னடா சொல்ற? ஷிட். என்னாச்சு? இன்னொரு பொண்ணு அதே மாதிரி ரோட்ல நின்னு Dress அவுக்குறாளாம். எங்க? காலங்காத்தால இது போல ஒரு கேஸ் வருது. என்ன கூட்டா? கிளம்பு 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 கிளம்பு, வேலையை பாரு போ. டேய் எங்கடா? இங்கதான் மச்சான். திடீர்னு அந்த பொண்ணு ட்ரெஸ்லாம் அவுக்க ஆரம்பிச்சிட்டா. ஓ
எங்கடா அந்த பொண்ணு? இப்பதான் ஆம்புலன்ஸை வர வச்சு அந்த பொண்ணு ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருக்காங்க. சரி உட்காரு. வணக்கம் டாக்டர். வணக்கம். யாழினியோட பேரண்ட்ஸா நீங்க? ஆமா டாக்டர். இது மனநிலை சம்பந்தப்பட்டது. இது எவ்வளவு நாள்ல சரியாகும்னு தெரியல. ட்ரெஸ் அவுத்து போட்ட பிரச்சனையை விட இன்னொரு பிரச்சனை ஒண்ணு இருக்கு. அதாவது ஏறக்குறைய இந்த இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி முதல் முறையா அவ தன்னோட கற்பை என்னது? டாக்டர் என் பொண்ணு கற்பை இழந்துட்டாளா? என்ன சொல்றீங்க டாக்டர்? ஆனா அது பலாத்காரம் இல்ல, அவ சம்மதத்தோட தான் நடந்திருக்கு. மீதிய போலீஸ் தான் விசாரிக்கணும். வணக்கம் டாக்டர். நீங்க கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்க. மேம், நான் விசாரிச்சதுல அந்த பொண்ணுக்கு வயசு 17 தான், மைனர். ஏதாவது கவுன்சிலிங் பண்ணி ஹோம்ல சேர்த்து விட்டு அவங்ககிட்ட ஒரு கிளியரன்ஸ் வாங்கிட்டோம்னா அந்த கேஸை க்ளோஸ் பண்ணிடலாமே மேடம். முதல்ல உங்க டிபார்ட்மெண்ட்ல சொல்லி மேஜரை 14 மாத்த சொல்லுங்க. சட்டம் மட்டும்தான் 18 வயசுன்னு பழைய பஞ்சாங்கத்தை பாடிட்டு இருக்கு. இந்த காலத்து பொண்ணுங்க எவ்வளவு ஸ்பீடா இருக்காங்க, எவ்வளவு அனுபவசாலியா இருக்காங்கன்னு உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியதில்லை. பொண்ணு மனசளவுல பாதிக்கப்பட்டிருக்கா. அது மட்டும் இல்ல, அவ கற்பழிக்கப்பட்டிருக்கா. கற்பழிச்சவன் காண்டம் யூஸ் பண்ணியிருக்கான். மேலும் அந்த பொண்ணை வாய் பேச வைக்கிறதுக்காக அந்த பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கு. மேலும் உங்களுக்கு தகவல் தெரியணும்னா அடுத்த கட்ட விசாரணையிலேயும் தெரியும். இப்போதைக்கு எங்களால் இவ்வளவுதான் சொல்ல முடியும். சொல்ல அரவிந்த். மதி, அந்த பொண்ணுக்கு நடந்த மாதிரி தான் இந்த பொண்ணுக்கு நடந்திருக்கு. ஆனா அந்த பொண்ணு மைனர். இந்த பொண்ணை கற்பழிச்சிருக்காங்க. இப்ப வந்துடுறேன்ப்பா. வாங்க டாக்டர். என்ன திடீர்னு வீட்டு பக்கம் வந்திருக்கீங்க? ஆக்சுவலி தீபிகா ஒரு சின்ன செக்கப்புக்கு கூட்டிட்டு போகணும். டாக்டர், என்னாச்சு? மதி, she was raped.